ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கேன். ஸோ என்ன ஒரு பிறந்த நாளோ இல்லை நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னாவே பாராட்டுறதுக்கு இந்த நாடு பூராவுமே என்னை பாராட்டுற அளவுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு விஷ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கவர் எனக்கு அந்த நம்மளுக்கு ஒரு பர்த்டே வந்தாலோ பாராட்டுறதுக்கும் அந்த மாதிரி அவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது ஹீரோயினுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆகியிருக்கும். ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்பவே பிரியமாக இருப்பாங்க. வீட்டு வேலையெல்லாம் அவங்களே பார்ப்பாங்க. அந்த ஃபேமிலியை ரொம்ப சந்தோஷமாக ரன் பண்ண அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க போய் ஏதாவது பேசினாலே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் சரியாகவே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். அது கூட ஹீரோயின் எப்படி நினச்சிப்பாங்கன்னா, அவருக்கு ஒர்க் டென்ஷனாக இருக்க போல இருக்குது, அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பெருசாகவே கண்டுக்க மாட்டாங்க. எத்தனை தடவை அவர் மூஞ்சி காட்டினாலும் மறுபடியும் போய் அவர்கிட்டே போய் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் அவங்க உண்டாயிருப்பாங்க. அந்த குழந்தை உண்டாகி பெற்று எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறமும் அவருக்காகவே அந்த குழந்தைய பெற்றெடுத்து அதையும் ரொம்ப கேர் பண்ணி அதாவது வீட்டு வேலை, ஹஸ்பண்ட், குழந்தை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதாவது அவங்க சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்க. அதை அவர் ஹஸ்பண்ட் அவர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி திடீர்னு அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாரு, நான் நானும் என் பொண்ணு, அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கோம், நானும் என் பொண்ணு தனியாக வாழ்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படி திடீர்னு இப்படி பண்ணுறாரு, இத்தனை வருஷமா நம்மக்கிட்ட சிரிச்சு பேசுனது எதுவுமே கிடையாது, இப்போ அந்த பொண்ணையும் நம்மக்கிட்ட இருந்து பிரித்து அவர் பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதனால அந்த பொண்ணுக்கும் ஹீரோன் மேலே எந்த பிரியமும் இருக்கவே இருக்காது. பெற்றிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா என்ன தான் பிரியும். அவங்க அப்பா சொல்கிறபடி கேட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஹீரோனுக்கு இதெல்லாம் வருத்தமாக தான் இருக்கும். பர்த்டேவாக இருக்கா, ஸோ எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ இன்னும் உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வார், நீ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு வாழ்த்து சொன்னானா இல்லையா அவன் பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னைக்குன்னு கிடையாது, இந்த 7-8 வருஷமாக ஒவ்வொரு தடவையாவது அவன் எனக்கு விஷ் பண்ண மாட்டானா, ஒரு தடவையாவது அவன் என் கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டானா நான் நினைக்காத நாளே கிடையாது. அதாவது ஒவ்வொரு அந்த பிறந்தநாள் அப்பவும் நான் நினைக்காத நாளே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் நான் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்ககிட்டேருந்து எனக்கு எந்த வாழ்த்து செய்தியும் வரவே இல்லை. இந்த 7-8 வருஷமாக நான் டயர்டாயிட்டேன். இப்படியே எதிர்பார்த்து ஒரு மாதிரி நான் டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைய கூட்டிட்டு அவன் போயிட்டான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊருக்கு கிளம்பி போகிறேன். இப்போ எங்களோட மேரேஜ் லைஃப் எந்த லெவலில் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணுறதா வேணாமா, என்ன தான் நீ நினைக்கிற அப்படின்றத ஓப்பனாக பேசி ஒரு முடிவெடுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அதாவது ஏன்னா எனக்கும் நிம்மதி இல்லாமல் அவனுக்கும் நிம்மதி இல்லாமல் நம்ம யாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இல்லாமல் நம்ம ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுப்பாங்க. வீட்டுக்கு கிளம்பி வருவாங்களா, வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அந்த மெய்டு, அவங்க ஹீரோன் கிட்ட பேசுவாங்க, மேடம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோன் மெதுவாக அடி எடுத்து வச்சு போவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணை பார்த்து இப்போ 3 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு அம்மாவை தேடுறதே கிடையாது. அவங்க கிட்ட வரும்போது பார்த்தோன்னா அவங்க ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான், அதாவது நட்சத்திரம் மாதிரி அவங்க பிள்ளைய அது மாதிரி கூப்பிட்டுன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்கறத அம்மா வந்திருக்காங்கன்ற எதுவுமே இல்லை. அது என்ன கேட்குது, அம்மா நீ என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் அம்மாவை பார்த்தோன்னா முதல் கேள்வி கேட்கும். ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, நீ கிட்ட வரக்கூடாதுமா, நீ கிட்ட வரக்கூடாது, நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இதுக்கு மேலே நீ கிட்ட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பொண்ணு நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்காங்க, நமக்காக அவள் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோடு சார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மெய்டு கிட்ட கேட்பாங்களா. அவங்க அந்த மெய்டு என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்கள் ஹஸ்பண்ட் ரெஸ்டாரண்ட்டில் கேக் ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் குஷியாக போயிடும். நம்ம என்னமோ ஏதோ நினச்சோம், அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்மளை மறந்துட்டான்னு நினச்சோம், ஆனால் இந்த வருஷம் அவன் நம்மளோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணும்போது என் புருஷனும் என் பிள்ளையும் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இதுவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் நடந்த எல்லாத்தையும் கூட நான் மறந்துடுவேன், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள பலதும் ஓடிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட பொண்ணு, அது என்ன நினைக்கும்னா அது ரெடி பண்ணிட்டு இருக்கல ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி, அந்த கார்டு அதை ரெடி பண்ணுறதே ஒரு ஆன்ட்டிக்காக, அதாவது இந்த பொண்ணுக்கு ஆன்ட்டினா யார், ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரோட அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த லேடி ஹீரோனோட பொண்ணு மேலே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இந்த குட்டி பொண்ணு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதை இப்போ ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு அது இப்போ எப்படி
நினைக்கும், அந்த ஹீரோனோட பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு, நம்ம அந்த ஆன்ட்டிக்காக இந்த க்ரீட்டிங் கார்டை ரெடி பண்ணிட்டோம். அப்பா வேறு ரெஸ்டாரண்ட்டில் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாரு. இந்த நேரம் பார்த்து அம்மா எதுக்கு தான் இங்கே வந்தா, எதுக்காக வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கா இப்போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு முகத்தை சோகமாக வச்சுட்டு அப்படி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். இது தெரியாதா ஹீரோன் என்ன நினைப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் எதுன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கிட்ட தான் இத்தனைக்கும் கேட்பாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லுவாங்களா, உடனே அங்கே வேக வேகமாக ஹீரோன் அப்படியே வேற வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே ஓடலை, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்படி சொன்னோன்னு நேரம் அங்கே போயலாம் நினைப்பாங்க. அதுக்குள்ளே இந்த இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிடுவார். அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடும். ஹீரோன் வந்து பார்ப்பாங்க பொண்ணு வீட்டில் இருக்காது. ஸோ அவளும் வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டா போல இருக்கு, நம்ம நேரம் அந்த பார்ட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் அவங்களோட பொண்ணும் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து ஹீரோயின் நினைப்பாங்க, நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போகிறதே வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும், நம்மளுக்கும் அதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலதும் யோசிச்சுட்டு அந்த டேபிள் கிட்ட நெருங்குவாங்களா. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அஃபேர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், வேக வேகமாக வரும். வந்த உடனே இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட பொண்ணு, ஆண்டி வந்துட்டாங்க அது பாட்டு குதிச்சுட்டு நேராக அவங்கள போய் ஹக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு நான் அந்த கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். ஆண்டி வந்து நாளைக்கு வந்து உன்னை வந்து பார்க்குக்கு விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்க்கு எனக்கு அதை வாங்கி தரேன் இது வாங்கி தரேன், இது ரொம்ப உரிமையாக இது அந்த பொண்ணு அந்த லேடிகிட்ட பேசிகிட்டே இருக்கும். ஹீரோன் வந்து கவனிச்சிருவாங்க, அப்போ நீ இவ்வளோ நேரம் வந்து அந்த கிஃப்ட்டை நீ வந்து ரெடி பண்ணது எனக்காக இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஃபீல் பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, இவங்க கிராஜுவேஷன் டே வந்து முடிச்சுட்டாங்களாம். ஸோ அதுக்காக இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோன் என்ன நடப்பாங்கன்னா, என்னோட பர்த்டேவை தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இங்கே வந்து பார்த்ததோடு தான் தெரியுது அவள் வந்து படிப்பை முடிச்சிருக்கா அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா, அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதாவது வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே வந்துட்டு அந்த ஆண்டி வந்து அந்த 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 பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அப்பாவுக்கும் எனக்கும் உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே சேர்த்து சொல்லிட்டு நார்மலாக அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோன் வந்த விஷயங்கள்லாம் அதுங்களுக்கு சரியாகவே தெரியல. உடனே இப்போ ஹீரோன் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அப்போ இத்தனை வருஷமாக என்னை நீ இந்த மாதிரியோட பார்வையில் தான் என்னை பார்த்துருக்க, ஒரு உப்புக்கு சப்பானியாக தான் என் வாழ்க்கையை நீ ஓட்டிகிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினும் அந்த ஹஸ்பண்டும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோனை 4-5 பசங்க வந்து வம்பு பண்ணுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், வேக வேகமாக அங்கே வருவார். அதாவது ஹஸ்பண்ட், ஹீரோனோட ஹஸ்பண்ட் அங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பசங்களெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு, அவர் அடிக்க மாட்டார், ஃப்ரெண்டை விட்டு அவங்களாம் அடித்து விரட்டி விட்டுருவாரு. அவங்க போன உடனே ஹீரோயினுக்கு வந்து இந்த ஹஸ்பண்ட் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். உடனே அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் படிப்பு முடிச்சதுக்கப்புறமா ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பாங்க. ரூம் சர்வீஸ் வேலை இருக்குல்ல, ஹவுஸ் கீப்பிங் வேலை, அந்த வேலை பார்த்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு தடவை வந்துட்டு ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுவாங்க. கதவை திறந்தவர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். பார்த்தா அது வந்து ஹஸ்பண்டாக தான் இருக்கும், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அவர் வந்தவனை கையை பிடிச்சிருந்து ஹீரோனை கிஸ் பண்ண சீனியர் சீனியர் அப்படின்ட்டு ஹீரோன் கத்திட்டே இருப்பாங்களா. அதோட 2 பேருக்கும் பிடிச்சிருக்கனால அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துருவாங்க. இப்படி தான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்டானவர் வந்துட்டு லைஃப்பில் உண்மையிலேயே ஹஸ்பண்டாகவே மாறி இருப்பார். ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சு முடிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஆர்டர் பண்ண அந்த கேக்கு அந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தள்ளிட்டு ஒரு லேடி வருவாங்க. வரவங்க பார்த்தீங்கன்னா வண்டியில் அந்த ட்ராலி மாதிரி வச்சு தள்ளிட்டு வரவங்க ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. எதுக்கு குறுக்கால நிற்கிற, இதெல்லாம் வந்து இப்போ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்ட நான் திட்டு வாங்கணுமா, ஓரமா நின்று வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகும். ஹீரோன் கீழே விழுந்து கிடப்பாங்க. அப்புறமா எந்திரிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருந்து வேடிக்கை பார்த்தா இவங்க எல்லாரும் வந்து டப்புன்னு இதை வந்து வெடிக்கிறதும் கேக்க வெட்டுறதும் குதிக்கிறதும் கும்மாளம் போடுறதும் அது மாதிரி பயங்கரமாக ஆட்டம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஹஸ்பண்டோட பிறந்த நாளைக்கு ஹீரோன் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் வந்து செய்வாங்க. அவருக்கு பிடிச்சதா ஏதாவது செய்வாங்க. அவரோட பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி டப்புன்னு வெடிச்சா ஒரு மாதிரி இதெல்லாம் கொட்டும்ல, அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸாக வந்து கொட்டும். அது பேர் இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி திருவி உடச்சோடனே அப்படியே பறந்து வரும்ல, அந்த பேர் அதை வந்து அது மாதிரி ஹீரோயின் பண்ணுவாங்களா. பண்ண உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, முட்டாள்தனமாக இல்லை இந்த வேலையெல்லாம், காலையில் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி போயிட்டுருக்கேன், டப்புன்னு வந்து உடச்சிட்டு இதெல்லாம் பறக்க விட்டுட்டு என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வேளை இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. மூஞ்சி கொடுத்து பேசினா தானே எது பிடிக்கும் எது பிடிக்காதுனாவது தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஹீரோன் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ இப்போ நீ அது எது எனக்கு பிடிக்காத நீ சொன்னியோ அதை நீ வந்து சந்தோஷப்படுற, அப்போனா உனக்கு அது பிடிக்காம இல்லை, நான் பண்ணது தான் உனக்கு பிடிக்கல அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கே புரியும். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்போதைக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லேடி கிட்ட ஹீரோனோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, ஆண்டி எனக்கு வந்து நீங்கள் என்னோட அம்மாவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமா. உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷமா, ஆமாம் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த லேடி வேற பேசிகிட்டே இருக்கும். இதை ஹீரோன் வந்து காதில் வாங்கிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பொண்ணோட பேரை சொல்லி
சொல்லுவாங்க, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள், நீ கேட்டல்ல, நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த நான் வந்து நிறைவேற்றுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, 7-8 வருஷம் வாழ்க்கையை வந்து இப்போ அது வேஸ்ட்டாக தான் தெரியுது. ஸோ இதுக்கு மேலே அதை கொண்டு போக விருப்பப்படலை, அதை நான் இங்கேயே முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைனும் போட்டுருவாங்க. சும்மா இல்லாமல் அவங்களோட கல்யாண ஃபோட்டோ பார்ப்பாங்களா, அப்போ கூட அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து கல்யாணத்தை அப்போ வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா, அப்போ என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக உட்காருங்க, கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹஸ்பண்டோட கையை மட்டும் தான் பிடிப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், கையெல்லாம் பிடிக்காத நம்ம தட்டி விடுவார். அப்போவே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர் அவங்களுக்கு பிடிச்சதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை ஹீரோன் வந்து இப்போ பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதை ஒரு கவரில் போட்டு அவங்களோட ரிங் இருக்குல்ல, வெட்டிங் ரிங், அதையும் கழட்டி அதுக்குள்ளே போட்டு இதை வந்து மேடிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ வெளியே கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்க 2 பேரையும் அந்த லேடி இருக்குல்ல அது வந்து ட்ராப் பண்ணும்போது ஆண்டி நீங்கள் இங்கேருந்து போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா நாளைக்கு ஆண்டி வந்து உன்னை அங்கே கூட்டு போகிறேன் இங்கே கூட்டு போகிறேன்னு அது கதை சொல்லும். உடனே இதுவும் குதிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு ஹீரோனோட பொண்ணு இங்கே வீட்டுக்கு வந்துடும். வந்தது வராதமாக வந்துட்டு அந்த மெய்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து இதை கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு என்னமோ அவ்வளோ செழிப்பு வரும், இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, எதையாவது கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு நான் போய் விளையாட போகிறேன்னு அது பாட்டுக்கு போயிடும். உடனே இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாரா, அதுக்குள்ளே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை பார்க்க கூட மாட்டார், திரும்பவும் அங்கேயே வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு இடத்துல அந்த ரூம் இருக்கும்ல அந்த ரூமில் போயிட்டு பார்ப்பாங்க. அவங்க ஹீரோக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் உடுத்துனதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அவங்க அவருக்கு கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு உதாசனப்படுத்திட்டு தான் இருப்பார். இதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தன்னோட திங்ஸை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. அதோடு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணை கூட்டிட்டு அவர் தனியாக போனார்ல, அதெல்லாம் அவங்களை ரொம்பவே பாதிச்சிருந்திருக்கும். பொண்ணு சிந்தனையாக இருக்கும். சரி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண அது என்ன பண்ணோன்னா வந்து எதுக்குமா என்ன சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டம். ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டு பேப்பேன், அனிமே பார்த்துட்டு இருக்காது, அது தொடர்ந்து கால் பண்ணிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போனவை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ ஹீரோனுக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறதுல வேஸ்ட்டு, என்னோட புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட பொண்ணு இருக்குல்ல, அது இப்போ ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் அப்பா கிட்ட போய் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அம்மா எனக்கு கால் பண்ணுறதே இல்லைப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக அவங்கள்ட்ட காலே வரல அப்படின்ற மாதிரி போய் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுது. உடனே அவர் இருக்காரு என்ன பண்ணுவார், டைரெக்டாக கூட கால் பண்ண மாட்டார். அந்த மெய்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி அவளுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஹீரோன் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஹீரோன் ஒரு இடத்துல வேலைக்காக தங்கி இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு கால் பண்ணி பேசும்போது ஹீரோன் இப்போ இங்கே இல்லை, அவங்க துணிமணிலாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தைரியம் அவளுக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கிட்டு அவபாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவமாக இருக்கும். உடனே வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அம்மாவை நினச்சி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளுக்காக ஆன்ட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். வேற இப்போ எங்கே வருவாங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் வருவாங்க. இப்போ ஆஃபீஸில் வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரிசைனிங் லெட்டர் கொடுப்பாங்க. அது அந்த ஆஃபீஸ் மேனேஜருக்கால் அவர் என்ன கேட்பாரு, மேடம் நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் இந்த வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க திரும்ப அந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்தை வச்சு பார்ப்பாங்க. இப்போ என்னதான் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வேலைக்கு ஜாயின் ஆகும்போது இப்போ அந்த மேனேஜர் இருக்கார்ல, அதாவது ஹீரோட செக்ரட்டரின்னு சொல்லலாம், அவர் என்ன சொல்வார்னா, உங்கள் ஒய்ஃப் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் தானே கொடுக்குறோன்னு. அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வார்னா, அதெல்லாம் கிடையாது, வேலைன்னு வந்துட்டு அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற வேலை தான் கொடுக்க முடியும், அவளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு சிஓக்கு அசிஸ்டண்ட்டு அப்படி இப்படின்றதுக்குலாம் அவளுக்கு வந்து தகுதி கிடையாது, ஸோ நார்மலான ஒரு ஒர்க்கரான வேலையை மட்டும் அவளுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்றனால தான் இவ்வளோ நாள் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப திறமையாக இருக்கிறதுனால ஹீரோயினாலே இந்த கம்பெனி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதை ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ இந்த இவர் மேனேஜர் இருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, மேடம் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னுமே கம்பெனி வந்து நல்லா போயிட்டுருக்கு, இப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பெரிய லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. இல்லை லாஸாக போனது ஏகப்பட்டு போச்சு, இப்போ இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நினச்சிப்பாங்க. சரி ஓகே அவர்கிட்ட சார் வந்தாருன்னா நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இவருக்கு அவங்க அந்த மேடம் வந்து அதாவது ஹீரோனை சமாதானப்படுத்துறது எப்படின்னு தெரியல. உடனே வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணுவார். ஒய்ஃப்னு ஆரம்பிக்கும் போது என்னோட ஒய்ஃபு என்ன பண்ணுறா அந்த அப்டேட்லாம் கொடுத்துட்டால அப்படி இப்படின்னு கேட்பார். இல்லை சார் அவங்க வந்துட்டு திரும்ப ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே இந்த லேடி இருக்குல்ல அவர் வந்து அந்த லேடியோட சுற்ற ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா அந்த ஆண்டி ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்களா, அதனால ஹீரோனோட ஹஸ்பண்டும் ஹீரோனோட பொண்ணு சேர்த்துட்டு இப்போ அந்த லேடியோட சுற்றிட்டே இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் தடுமாறி இப்படி விழுற மாதிரி போய்டும். உடனே இவர் வந்து ஃபோன்
ஃபோன் வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட் அந்த செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் பேசுகிறதே காதிலே வாங்க மாட்டார். அவர் பாட்டுக்கும் இங்கேயே அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப இது பண்ணுவார். அந்த பொண்ணு கால் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. உடனே ஹீரோயினோட பொண்ணு அந்த பொண்ணு அந்த லேடியோட காலை பிடிச்சி அமுக்கி விடுது. ஆண்டி உங்களுக்கு இது சரியாக போச்சா, நான் இன்னும் கொஞ்சம் உங்கள் காலை அமுக்கி விடட்டுமா அப்படின்ற மாதிரி அது கேட்குது. உடனே அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் மேலே சுத்தமாக பிரியம் இல்லை, இந்த ஆண்டி மேலே ரொம்ப பிரியம் அவங்களுக்கு. சித்தியா வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. அதோட வந்து ரொம்ப காலெல்லாம் பிடிச்சி அமுத்தி விடுவோம். அவங்க ரொம்ப செல்லம் கொஞ்சிடுது, இவங்க ரொம்ப செல்லம் கொஞ்சிடுது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு என்னையா அவனுக்கு விஷயம், இப்போ நான் வந்துட்டு திரும்பவும் அந்த செக்ரட்டரி சொல்ல ஆரம்பிப்பார், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள சொல்லவே விட மாட்டார். நான் வந்துட்டு முக்கியமான வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், என் பொண்ணோட என் ஃபேமிலியோட நான் வெளியே வந்துருக்கேன், ஃபேமிலியோட நான் வெளியே வந்திருக்கேன், அதனால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, என் ஒய்ஃப் வந்துட்டு அவள் வேலையை முடிச்சுட்டு வந்து அப்டேட் கொடுத்தானா வாங்கி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் சொல்ல வந்ததே காதில் வாங்காமல் கட் பண்ணி விட்டுருவாரு. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த லேடி இருக்குல்ல, அது வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கோ, இவன் என்னமோ அவளை வந்து வேலையை விட்டு வச்சிருக்கான், அவளை வேலையை விட்டு துரத்தாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி வைக்குமா. அப்போன்னே அந்த ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும், அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட தானே சுற்றிட்டு இருக்க, நீ ஏன் இன்னும் அவளை வந்து வேலைக்கு வச்சுட்டு இருக்க, அவளை வந்து வேலையை விட்டு துரத்த வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா, அவளை வந்து வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அவள் கொஞ்சம் திறமையா இருக்கா, ஸோ அதனால தான் வச்சிருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். அந்த வார்த்தையை இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இன்னும் அவள் வந்து திறமையா இருக்கா, அவள் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு இருக்கான், அவளை வந்துட்டு வேலைக்குன்னு வச்சுட்டு இருக்கான், எப்போதான் அவள் மேலே சுத்தமாக வெறுத்து அவளை ஒதுக்குவானே தெரியல அப்படின்ற மாதிரி கோவமா நினச்சிக்கும். கிட்ட அப்படி பேசிட்டு வந்தார்ல அந்த ஹஸ்பண்ட், அதையே வந்து அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லணும்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும், இன்னொரு தடவை ஆன்ட்டி முகம் வாடி போகிற மாதிரி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் வந்து அந்த ஆன்ட்டியை வந்து வருத்தப்பட வைக்காதீங்க, எனக்கு இதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நல்லா ஆடுற வரைக்கும் ஆடி முடிச்சுட்டு இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு போகிறான்னு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு திரும்பவும் அவருக்கு வந்து அந்த ஹீரோயின் கொடுத்துட்டு போனாங்கல்ல ஒரு ஃபைல், அதை என்ன இன்னும் ஓப்பனே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போவார். அதுக்குள்ளே அந்த மெய்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு, அவளுக்கு ஒரு வேலை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பிள்ளைய பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பவும் அதை திறக்க மாட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க. வேலை முடிச்சோன்னா இப்போ வெளிநாட்டுக்கே கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனோன்னே அவங்களுக்கு இன்னொரு சீனியர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்துட்டு வெல்கம் பண்ணுவார். அப்புறம் ரொம்ப லாங் டைம் நோ சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வார், 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல, இப்போ தான் அவனை பார்க்குற வாய்ப்பே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே அவர் பேசுவார். அவர் பாட்டுக்கும் வந்த வேலை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு நான் வந்து உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேலையை விஷயமா அவர் அப்போ கிளம்புவார். அப்படின்னா வந்து இப்போ கிளம்பி வந்தாங்கல்ல, வர வழியில் அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்கூலில் கடந்து தான் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்டை வந்து எப்போ பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எப்படிலாம் வந்து ரொமான்ஸாக பார்த்தாங்க, பழகுனாங்க, எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு நினச்சிட்டே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் படிக்கும் போது நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம மறந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. இவர் ஒரு வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு போனார்ல, அங்கே அவர் என்ன வேலை பண்ணியிருப்பாருன்னா, இன்றைக்கி ஹீரோயின் வராங்க அப்படின்றதுக்காக அவங்களோட ரிவார்ட்ஸ்லாம் அவங்க படிக்கும் போது வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அவர் எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோவாக கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு வெல்கம் கிஃப்டாக வந்து ஹீரோனுக்காக பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள வெல்கம் ரொம்ப சர்ப்ரைஸாக வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் படிக்கிற காலத்துலேருந்து என்னென்னலாம் அவார்ட்ஸ் வாங்கினாங்களோ அதெல்லாம் வந்து பேனர் மாதிரி வச்சு ஹீரோனை வெல்கம் பண்ணுவாரா. ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அதாவது ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நேராக இங்கேயே வந்துடுவார். அவர் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாரா, நான் போய் அவர் நேராக போய் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவார். இப்போ ஹீரோயினுக்கு இவர் சர்ப்ரைஸ் பண்ணார்ல, அவர் வெளியே வந்து ஹீரோயின் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுவார். அதை இந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு வேகமாக நடந்து வருவாரா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அவர்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், இதில் தலையிட வேணாம், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவார். அந்த ஹஸ்பண்ட் வரும்போது கூட அவர் அங்கே நிற்க மாட்டார். அவர் அங்கேருந்து போயிடுவார். போகிற உடனே நேரம் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே, நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன், உன்னோட ஆஃபீஸில் கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்த வேலையை வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாளில் அதுக்கு என்னென்ன நான் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து நான் செட்டில் பண்ணிடுவேன். ஸோ அந்த கணக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னவங்க வேறு எதுவுமே பேசாமல் வேகமாக அவரோட காரில் ஏறி உட்காந்துப்பாங்க. பின்னாடி தான் அவங்க பொண்ணு இருக்குமா. ஹீரோனை பார்த்தோன்னா லைட்டாக அப்படி ஹக் பண்ணோம், அவ்வளோதான். வேறு டக்குன்னு ஃபோன் எடுத்து வச்சுட்டு என்னென்ன சொல்லும் அப்படின்னு வந்துட்டு அதுவும் அவங்க அப்பாவும் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ மொத்தத்தையும் ஹீரோயின் பார்க்கலன்னு நினச்சி அவ்வளோ அந்த வயசில் அவ்வளோ மெசேஜ் போட்டுட்ருக்கு அந்த ஆன்ட்டிக்கு. இந்த மாதிரி அம்மாவை வந்துட்டு பார்த்தோம், அப்பா வந்துட்டு இப்படி ஏதோ பேசுனாரு, அம்மா வந்து காரில் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்பி அங்கே தான் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்த உடனே நீங்கள் அப்பா கிட்ட இப்படி பேசணும், அப்படி என்னென்னமோ மெசேஜ் எல்லாம் அது பாட்டுக்கு இஷ்டத்தை போட்டு ஹீரோன் வந்து பார்த்துருவாங்க. அப்போ ஹீரோனுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம், ஆனால் இதான் என் ஹஸ்பண்ட், இதான் என் புள்ளன்ற மாதிரி எனக்கு சொல்ல முடியல, யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க.
ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் வந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு கண்ணாடி வழியாகவே ஹீரோனை இத்தனைக்கு ஹீரோயின் வந்து முன்னாடி உட்கார மாட்டாங்க, பின்னாடி அவங்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. கஷ்டமாக இருக்குது, அதை பற்றி அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. சரி, ஆனால் இப்போ அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஆஃபீஸ்க்கு கிளம்பி போவாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோ இருக்காருல்ல, அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார், இப்போ அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட்டிட்டு இப்போ ஆஃபீஸ் வெளியே அவர் போவார். அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கல்ல, அவனுக்கு ஏற்றவளாக இருக்கா, அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி சுற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் தான் அந்த அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க முத நாள் வேலைக்கு வரும்போதே இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, நீ இங்கே எல்லாரும் மாதிரியும் ஒரு வேலை செய்கிற பொண்ணு தான், என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி எங்கேயும் நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால வேறு யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்க மேனேஜருக்கு மட்டும்தான் இவங்க ஒய்ஃப்ன்றது தெரியும். ஸோ அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களும் சொல்லிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணோட அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த பொண்ணு, அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த கையை பிடிச்சிட்டு வர அந்த ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவார். ஹீரோன்னு பார்ப்பாங்க, ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம் நினைக்கும் போது எல்லாரும் இஷ்டத்துக்கும் இவங்க 2 பேர் நல்லா இருக்காங்களா ஜோடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அது உள்ளே போகும்போது பார்த்தா ஹீரோனை முறைச்சிக்கிட்டே அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல ஒரு மாதிரி உள்ளே போகும்போது அந்த மேனேஜருக்கு அதில் ஏதோ விஷயத்த சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகும். அது உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் நேராக ஹீரோயின் டேபிள் கிட்ட வருவார். அவங்க வந்து அந்த மேடம் வந்து உங்களை 2 காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஓஹோ, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அது 2 வந்து நம்மளை வந்து வேலை வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து ஜெலஸாகவும் அதுங்க 2 ஃபீல் பண்ணுது. எதுவுமே கிடையாது, அதுங்க காஃபி தானே கேட்குது, இதுவும் என்னோட வேலையை நான் நினச்சிட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 காஃபி எடுத்துகிட்டு நேராக அந்த ஹஸ்பண்டோட ரூமுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா அவரோட மடியில் கொண்டுட்டு இதை அவரை கிஸ் பண்ணுற மாதிரி வெளியே பார்த்ததுக்கு அப்படி தெரியாது. கிஸ் பண்ணுதா கண்ணில் ஊதி விடுதான்றது அதுங்களுக்கு தான் தெரியும். ஸோ வெளியே பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோன் உள்ளே போவாங்களா, இந்த கன்றாவியை பக்கத்தை இதுங்க வர சொன்னிச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமாக அந்த தட்டை கீழே வைப்பாங்களா, அதோடு வந்துட்டு அந்த காஃபி கொஞ்சம் கொட்டிடும். இதுக்கான உடனே அந்த பொண்ணுக்கு வந்து கிஸ் பண்ணது டிஸ்டர்ப் ஆகிடும். உடனே எந்திரிச்சு வந்து ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிடும். யாரு கேட்டு நீ இப்போ உள்ளே வரும்போது டோரை தட்டிட்டு வரணும் ஒரு மேனஸ் கூட இல்லையா, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால வந்துட்டு நீ இஷ்டத்துக்கும் வந்துடுவியா, உன் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோன்ட்டு இவ்வளோ கேள்வி கேட்கும். அந்த மானங்கிட்ட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வாயை திறக்காமல் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஆள் பாட்டுக்கு வெண்ண மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கவும் ஹீரோனுக்கா சரியான கோவம், இது செய்கிறது தப்பு, இதில் இவ்வளோ திமிரா வேற என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து பலார்னு ஓங்கி ஒரு அறை. இப்போ தான் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அதுக்கு கோவம் உடனே திரும்ப 4 கேள்வி கேட்கும். ஹீரோ நல்லபடி திட்டி விட்டுருவாங்க. அதோடு சும்மா இல்லாமல் இப்போ இவர் எந்திரிச்சு வந்துடுவார். இவரோட புளி மூட்டை மாதிரி இருந்தவர் எந்திரிச்சு வந்துடுவார். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ராங்காக ஒரேடியாக போயிட்டு இருக்கு, இப்போ அவள் என்ன பேசிட்டா நீ அவரை கை நீட்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், இந்த அறையெல்லாம் உனக்கு உள்ள வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் திட்டிட்டு அங்கேருந்து வெளியே வேகமாக போயிடுவாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் திட்டினதே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க பிடிக்காது, உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மாதிரி கொஞ்ச நேரம் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது இவரும் இன்னும் வரைக்கும் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு, வீட்டுக்கு மட்டும் அந்த அஃபேர் பண்ண கூட்டிகிட்டு வரல. இப்போ ஹீரோயின் வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு தானே வருவா, அவளை வீட்டுக்கு போய் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு அப்போ என்ன நினைப்பாரு அப்படின்னா வந்துட்டு, இந்நேரம் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த செப்பல் போடுறியான்னு வாசல் எடுத்து கொண்டு வந்து வைப்பாள். இன்றைக்கி என்ன எந்த செருப்புமே அங்கே இல்லாமல் இருக்குது, இவன் என்ன என்னை கவனிக்கிறத விட்டுட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவருக்கு கோவம் வரும். டெய்லி அவர் வரும்போது இந்த டவல் யூஸ் பண்ணுறியா, இந்த ட்ரெஸ்ஸு போடுறியா, இந்த செருப்பு போடுறியா, இந்த காஃபி குடிக்கிறேன்னு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு ஹீரோயின் வந்து அவங்க பேசுகிறதே ஒரு அப்பளுக்கு அவ்வளோ தொந்தரவாக இருக்கவன் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி நினப்பாக இருக்கும். உள்ளே வந்தோடனே டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். இவன் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் செய்யாட்டி நான் உடனே அவளை நினப்பேனா, அவகிட்ட எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுவேன் நினப்பேன் அவளுக்கு, அதனால தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ கோவமாகவே வந்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல வேகமாக வரும். இப்போ வரைக்கும் அம்மா வீட்டுக்கே வரலப்பா, ஒரு மெசேஜ் கூட எனக்கு பண்ணலப்பா, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி என்னமோ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி அந்த அம்மா வேற சொல்லிட்டு இருக்கோம். உடனே இவர் என்ன பண்ணுவார், அப்படியா பண்ணுறா, அவளுக்கு வரப்போ ரொம்ப திமிராயிடுச்சு, இரு நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ண போகுமா. அவர் கால் பண்ணும்போது பார்த்தா கால் ரிங்கே போகாது, இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த டைமில் தான் வந்துட்டு இப்போ அந்த மெய்டு இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியாது. அவர் வந்து ஆல்ரெடி இவங்க கொடுத்ததை வந்துட்டு இந்த மெய்டார் வேலை பார்க்குறாங்களா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ இந்த ஃபைலையும் மாற்றிடுவாங்க. அவர் அப்போ ஓப்பன் பண்ணி இடையில பார்த்துருப்பாரு, அது வேறு ஏதோ டாக்குமெண்டேஷனாக இருந்திருக்கும். ஸோ அவங்களோட டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்போ தான் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு சும்மா நம்மளை மிரட்டுறதுக்காக தான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டேரெக்டாக இப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜருக்கு கால் பண்ணுவாரா. அவர் என்ன சொல்வார், உங்கள் ஒய்ஃப் வந்து அப்போவே ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு என்னையா சொல்கிற நீ, அப்படின்னு நீங்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன்னு, அதை சொல்ல தான் சார் உங்களை நான் கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை, நான் சொல்கிறதே முழுசாக நீங்கள் கேட்கவே இல்லை, இன்றைக்கி நீங்களும் ஆஃபீஸ் வந்துருந்தீங்க அவங்களும் வந்துருந்தாங்க, ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இவனுங்கெல்லாம் வேலைக்கு வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவருக்கு அவர் மேலே கோவம் வரும். உடனே ஃபோனை வச்சுருவார். இப்போ தான் வந்துட்டு ஹீரோனோட ரூமை போய் பார்ப்பாரா. அந்த ரூமில் வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருக்குது, ஹீரோனோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் எதுவுமே இருக்காது. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எங்கே போன அவள் இப்போ என்ன மாதிரி ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பூச்சாண்டி காட்டுற
மாட்டேன்னா உடனே அவளை தேடி நம்ம போயிருந்து நினைக்கிறாள் அவ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஹீரோயின் மேலே கோவமாக வரும். இவர் கொஞ்ச நேரம் கூட ஃபீல் பண்ண விடாத அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லவர் பொண்ணு, அது என்ன பண்ணும், திரும்ப ஹீரோக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுவோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு அவர் கிளம்புவார். யாரை பார்க்க போகிறேன்னு இந்த பொண்ணு கேட்கும். உடனே அந்த ஆன்ட்டியை பார்க்க போகிறேன் அப்படி, அந்த லவரை பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும், நானும் வரேன், நான் ஆன்ட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இதுவும் கிளம்பிடும். அவங்க 2 பேருமே ஹீரோனை மிஸ் பண்ணல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ அந்த லேடி வந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கு தான் இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ நினைப்பாங்க, இன்னைக்கு நம்ம வழக்கமாக வீட்டுக்கு போகிற நேரமும் கடந்து போயிட்டுருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலை, நம்மளை யாருமே மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தா இங்கே அந்த பொண்ணு திரும்பவும் அது என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, ஆன்ட்டி நீங்கள் பேசாமல் நீங்கள் வேறு இடத்துல தங்கியிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் எப்போ தான் எனக்கு அம்மாவாக வருவீங்க, எங்கள் வீட்லேயே எப்போ தங்குவீங்க, எப்போ எங்கள் கூடவே இருப்பீங்க, நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கோம். ஹீரோன் என்ன நினச்சிப்பாங்க, அவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை யாரும் மிஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் மடியில் உட்காந்துட்டு, அதாவது ஹஸ்பண்ட் மடியில் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ அது இஷ்டத்துக்கு பேச சொல்லி ஹீரோயின் வந்து உங்கள் ஒரு அறையை போடுவாங்கல்ல, அப்போ இவர் என்ன ஹீரோயினை மட்டமாக ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்படின்னா வந்துட்டு, அன்னைக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து வேலை பார்க்கும்போது அவர் தானே கையை இழுத்து ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ணாரு, அப்படி தானே அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, மற்றபடி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகல. ஸோ அதை அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்புறம் தான் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணியிருக்க விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு தானே நீ வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இத்தனால நீ வந்து இருந்துட்ட அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மட்டமாக பேசிடுவார். ஹீரோனுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஸோ அதெல்லாம் அவங்க இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ மறுநாள் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஹீரோன் இப்போ அவங்க வீட்டுக்கே வரல. இப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ மறுநாள் வந்து அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோனோட பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கும். அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இன்னொரு குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுரும். இதை ஹீரோன் வந்து பார்த்துருவாங்க. பார்த்தோன்னு என்ன கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ராங்காக பிஹேவ் பண்ணுற, அப்படிலாம் பண்ணக்கூடாது, சாரி கேளுன்னு சொல்லும் போது, என்னம்மா நீ உன் பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இன்னொரு எவ்வளோக்கோ ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்னம்மா நீ இப்படி இருக்க, ஆனால் அந்த ஆன்ட்டி அப்படி கிடையாது தெரியுமா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சிடும், நம்ம பொண்ணை வந்து மொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரின்னு சொல்லிட்டு எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நீ பண்ணது தப்பு தான், சாரி கேட்கட்டே பரவாயில்ல, நான் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அம்மா ஒன்று பார்க்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கோம். இந்த குட்டி பொண்ணு தனியாக நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளை போய் ஒரு சேஃபான இடத்துல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே இப்போ ஹீரோனோட பொண்ணு என்ன நினைக்கும், வந்து பார்க்குக்கு வரேன்னு ஆசைப்பட்டேன்னா, எனக்கு வந்து அம்மா கூட போயிட்டு பார்க்கு போய் விளையாடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கும். முதல் நாள் வந்துட்டு இவங்க போய் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த லவர் பொண்ணை பார்க்க போனாங்கல்ல, ஹீரோனோட ஹஸ்பண்டோட லவர் பொண்ணு, அதை வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இந்த பொண்ணு தானே பார்க்க போனாங்க. அப்போ அது என்ன சொல்லியிருக்கோன்னா, நாளைக்கு வந்து காம்படிஷன் இருக்குது, இவங்க வந்து குத்து சண்டை வீராங்கனை வேற, அப்படி குத்து சண்டை வீராங்கனையாக இருந்து ஹீரோன் கிட்ட அடி வாங்கியிருக்கு அது கணத்தில். அதனால வந்து நாளைக்கு எனக்கு காம்படிஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி அது சொல்லியிருக்கோம். இந்த பொண்ணுக்கு அது ஞாபகம் வந்துடும், அம்மாவோட பார்க்க போகிறது ரொம்ப போரிங்காக இருக்கும், ஆன்ட்டியோட காம்படிஷன் போய் நம்ம பார்க்கணும், அதுதான் ஆன்ட்டிக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாட்ட சொல்லி நேராக அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கையிலே தான் ஃபோனை வச்சுட்டு தெரியுது. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை தேடிக்கிட்டே வருவாங்களா. இப்போ அதே பக்கத்து இடத்துல தான் வந்துட்டு அந்த காம்படிஷன் நடத்திட்டே இருக்கும். உடனே ஹீரோனுக்கு ஒரு டவுட் வரும். உடனே உள்ளே வந்து பார்ப்பாங்களா, அங்கே வந்துட்டு இங்கே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் இந்த குட்டி பொண்ணும் அந்த காம்படிஷனை பார்ப்பாங்க. இவங்க சண்டை போட்டு இவங்க வின் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி குலுக்குறதும், அவங்கள அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது குடும்பமாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ ஹீரோ நினைப்பாங்க, ஒவ்வொரு நாளும் அவர் மேலே இப்படி லைட்டாக கையை போட்டால் கூட கையை அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருவான், ஆனால் இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கையை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்காது, அங்கேருந்து கிளம்பி தனியாக போகிற இடத்துக்கே வந்துடுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹஸ்பண்டும் அந்த ஹீரோனோட பொண்ணு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்களா. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஞாபகமே வரும், அச்சோ அம்மா கூட பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தோமே, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணும், உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, சாரிம்மா நான் வந்துட்டு மறந்துட்டேன், அதாவது எனக்கு அடுத்தடுத்து ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படி இப்படி இருந்துச்சா, அதனால தான் என்னால் வந்து உங்கள் கூட வர முடியல, போய் அந்த மாதிரி போய் சொல்லுவோம். ஹீரோன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா. உடனே பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ ரொம்ப பிஸியாக இருக்க, நீ நல்லா சாப்பிடு, அப்படி ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஒன்று அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, நாளைக்கு எனக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சோன்னே வந்து என்ன வந்து பிக்கப் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், உன் டேடிகிட்ட சொல்லிட்டு அவர் வந்து பிக்கப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட் ஸ்பீக்கரில் தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும். உடனே இந்த ஹஸ்பண்ட் இருக்கால, அவருக்கு அவ்வளோ, அதாவது இதுங்க 2 திமிரெடுத்து இவ்வளோ பண்ணுறது அதுங்களுக்கு பெருசாக தெரில. ஹீரோன் பேசுகிற ஒரு சில வார்த்தையவே இதுங்களால் தாங்கிக்க முடியல. ஓவராக அப்படியே என்னமோ ரொம்ப நல்ல புருஷன் மாதிரி அப்படியே முறப்பார். ஹீரோனோட குரலுக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்கும் போதே அவர்
முறைப்பாரு. என்னோட நாளைக்கு எனக்கு வந்து சிக்கன் சூப் வச்சு குடுங்க, அத வச்சு தாங்க, இத வச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா ரொம்ப பிஸியா இருக்கேன். என்னால இப்ப செய்ய முடியாது சொல்லும்போது, அம்மா நீ ரொம்ப மாறிட்டம்மா. முன்ன மாரி நீ இல்லவே இல்ல. முன்னாடிலாம் எது கேட்டாலும் நீ செய்வ. இப்பல்லாம் எதுக்குமே நீ நோ தான் சொல்ற. எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. போ நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் இது கட் பண்ணிடும். எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப மறுநாள் வந்து ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு ஹீரோயின் தனியா வந்திருப்பாங்க. இந்த ஆள் இருக்கார்ல ஹீரோனோட ஹஸ்பண்ட்ற பேர்ல இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணோட லவ் பண்றாருல, அந்த பொண்ணோட கைய கோர்த்துக்கிட்டே வருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடலாவே வருவாங்க. அவங்க பாட்டுக்கு அங்க நின்னுட்டே இருக்கும்போது, இது வேணும்னே சும்மா இருக்கிறது அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் கைய வந்து இது புடிச்சுக்கிட்டு ஹீரோன வெறுப்பேத்திட்டு நின்னுட்டு இருக்கும். ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இதுங்க 2 இப்படிதான் அப்படின்ற மாரி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இது ரொம்ப ஹீரோன வெறுப்பேத்துற மாரி எல்லாமே பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு ஆக்சுவலா நம்ம சொல்லணும். ஸோ கதைப்படி அவர் பாதியிலேருந்து வராருன்றதுனால அவர் செகண்ட் ஹீரோனே வச்சுப்போம். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, வேக வேகமா வருவார். அவர பார்த்த உடனே இந்த லேடி இருக்குல்ல, அதாவது இந்த லவர் பொண்ணு, அது என்ன பண்ணும், அவரையும் சும்மா விடாம அவர்ட்ட அப்படியே கை காட்டும். "என்னால ஆச்சு இந்த பார்ட்டிக்கு நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹாய் ஹலோன்ற மாரி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்குமா, ஆனா அவர் நேரா வருவாரு. இது பேசுறத கொஞ்சம் கூட காதுல வாங்காம, அதோட கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸும் பண்ணாம நேரா அத தாண்டி ஹீரோன்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிடுவாரு. அதுவே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அங்க போனவரு ஒரு பெட்டிய வேற கையில எடுத்துட்டு வருவாரு. சின்ன பெட்டியா இருக்கு. அந்த பெட்டிய ஓப்பன் பண்ணுவாரு. அதுல பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸ் இருக்கும். அந்த நெக்லஸ வந்து ஒரு ஆக்ஷன்ல அவர் வாங்கியிருப்பாரு. ஹீரோயின் கேட்பாங்க, "இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு" சொல்லும்போது, "இல்ல இது நான் உனக்காகவே இத நான் வாங்குறோம்னு வாங்குனேன். இது நான் உனக்கு போட்டு விடலாமான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஊன்னு சொல்லுவாங்களா. உடனே இந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோனுக்கு அந்த நெக்லஸ போட்டு விட்டுருவாரு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன நினைச்சு பார்ப்பாருன்னா, அவரு ஒரு தடவ இங்க போயிருக்கும்போது இவங்க 2 பேரும் வெளிய நின்னு ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்பவே அவருக்கு டவுட் வந்துரும். அவன் தானே இது. அவன் இப்பவும் வந்து இவ கூட தான் சுத்திட்டு இருக்கான்ல அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் நினைச்சிட்டே இருப்பாரு. இது இந்த ஹீரோ இருக்கார்ல, அவரும் ஹீரோனும் இத பத்தி எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க 2 பேரும் நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அது வந்துட்டு திரும்ப அந்த ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அது பேச வரும். அதாவது ஹீரோனை இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க செகண்ட் அவர்கிட்ட பேச வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரா. உடனே மூஞ்சி திருப்பிட்டு அங்கிருந்து போகும்போது லொடுக்கு லொடுக்கு நடந்து போய் கீழே விழுந்து உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஹீரோட ஹஸ்பண்ட் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியே போயிடுவாரு. இந்த மாதிரி போன உடனே இப்ப மறுநாள் ஆயிடும். மறுநாள் ஆன உடனே அங்க ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட பொண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப திமிரா தானே வளருது. அங்க உள்ள ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுரும். உடனே ஹீரோனுக்கு தானே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோன்னு ஹீரோயின் போய் பேசும்போது பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப திமிரா ஹீரோன்ட்டே பேசும். "நீ வந்து எனக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் பேசிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் டோட்டலா மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்டோட வீட்டில் வந்து அந்த பார்ட்டி நடக்கும்போது ஹீரோன் அங்கே போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இருக்கால கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார். அங்கே இருக்கவங்களும் ஹீரோனை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. ஹீரோன் வந்து இவ்வளோ நாள் அமைதியாகவே இருந்துட்டாங்க. இப்போ யாருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுனால ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த பார்ட்டி கவுன் மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் அங்கங்கே ஓப்பனாக இருக்கும். ஒரு சில இடத்துல தேவையில்லாத இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி அவனோட ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை தானே போட்டிருப்பாங்க. ஸோ பார்ட்டி முடிச்சுட்டு இப்போ வெளியே வருவாங்களே, இப்போ அவங்க பாட்டுக்கு ஹீரோ எப்படியும் யாரும் கூட்டு போகும்போதும் தனியாக தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா சரியான பனி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். உடனே வேறு ஆப்ஷனே இல்லை. சரி பேருக்கு தானே பிடிச்சிட்டு இருக்கான், போய் ட்ராப் பண்ண மட்டுமாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கால் பண்ணுவாங்களா. உடனே அவரும் கார் எடுத்து வந்துட்டே இருப்பார். கரெக்டாக ஹீரோன் காரில் ஏறலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கார் நிற்காம போயிட்டே இருக்கும். ஏடா இவன் நம்மளை கூப்பிட வந்தான்னு பார்த்தா எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியலையான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த லேடி இருக்குல்ல, அவரோட லவ்வர், அது வந்து கால் பண்ண உடனே இங்கே இவங்களை கூப்பிட வந்தவர் இவங்களை அப்படியே விட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். உடனே ஹீரோனுக்கு அப்படியே அந்த குளிரில் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுவாங்க. அப்படியே மயக்க போட்டே விழுத்துருவாங்க. இப்போ அந்த செகண்ட் ஹீரோ வர வழியில் பார்ப்பார். ஹீரோ நடு ரோட்டில் விழுந்து கிடப்பாங்களா. உடனே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஹீரோனை தூக்கி காரில் உட்கார வச்சு அவர் கோட்டை கரட்டி போத்தி அவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவார். அவங்கள அவர் தான் இப்போ பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கவே மாட்டார். அவங்களும் அப்படியே குளிரில் புரண்டுக்கிட்டு படுத்து அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. இப்போ இவர் தான் வந்து காப்பாற்றிருப்பார். உடனே உடம்பும் தேறி வந்துடுவாங்க. மறுநாள் வந்துட்டு இப்போ ஹீரோன் வந்து ஆஃபீஸ் போவாங்க. அதாவது அவங்க வேற ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயும் இது ரெண்டும் சும்மா இருக்காது. ஹீரோன் வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க திறமையாக இருக்கிறதுனால அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே அவங்க முன்னேறிட்டே வருவாங்க. இதை தெரிஞ்ச அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அந்த லவர் பொண்ணு, அது வந்து ஹீரோன் மேலே இல்லாத பழியெல்லாம் போடுறதும் ஆளுங்களை வச்சு ஹீரோனை அட்டாக் பண்ண சொல்கிறதும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து திரும்பவும் அட்டாக் ஆகிடுவாங்க. அவங்கள வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ தான், அதாவது ஹீரோ இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காருல ஒரு சீனியரா, அவர் தான் ஹீரோனை கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். அவருக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனு தான் இப்போ டோட்டலாக இவர் வேணான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கல்ல, ஆனாலும் அதுங்க விட்டு விடவும் மாட்டேங்குதுங்க. அப்படி இப்படி இருக்கிறதுனால ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவோர்ஸ் பத்திரத்தை எப்போயும் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவர் அதை சரியாக பார்க்காம இப்போ அவருக்கு ஹீரோனுக்கு வந்து இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு போக போக இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவர் ஒய்ஃப் அவர் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த
பொண்ணு இருக்குல்ல அதை ரொம்ப அவர் வந்து கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் தான் தெரியும் அவருக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நம்மள 2 பேரும் பிரிக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு வந்து சொன்னதெல்லாம் கேட்டு தான் ஹீரோன் வந்து கெட்டவன்ற மாதிரி இவர் முடிவே பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலாக இவருக்கு ஹீரோன் மேலே எந்த அட்ராக்ஷனும் கிடையாது. ஹீரோனுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து இவர் மேலே அட்ராக்ஷன் உண்டு. ஆனால் இவருக்கு வந்துட்டு சும்மா பேருக்கு தான் வந்துட்டு நம்ம அவளை தப்பு பண்ணிட்டா அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாரே தவிர்த்து ஹீரோன் மேலே எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனால் ஹீரோயின் தன்னை கவனிச்சிக்கிட்ட அளவுக்கு இப்போ இந்த பொண்ணு அவரை கவனிச்ச மாதிரிலாம் அவருக்கு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து என்னதான் அவங்கள மட்டம் தட்டி வெளியே துரத்தினாலும் இப்போ அவங்க வேகமாக வளர்ந்துக்கிட்டு வராங்க. அப்போ நம்மளுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது. ஸோ அவளை நம்ம கிட்டேயே கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்ற மாதிரி இவர் நினைப்பாரு. அதனால் திரும்ப திரும்ப ஹீரோன் கிட்ட போய் பேசுறத நினைப்பாரு. இப்போ இந்த வில்லி பொண்ணுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சொன்ன பண்ணிட்டே இருக்கும். இதை வந்து ஹீரோன் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே தான் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த லவ்வர் இருக்கார்ல, அதாவது அந்த செகண்ட் ஹீரோ, அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ 7-8 வருஷமாக வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், நீ சந்தோஷமாக இருக்க நான் நினச்சேன், ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை நான் நினச்ச மாதிரி, அதனால நான் உன்னை நேசித்தேன், நீ என்னை வந்து ஏற்றுப்பியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் இருக்கார்ல ஹஸ்பண்ட், அவருக்கும் ஹீரோனை இப்போ வந்துட்டு அவ கூட வாழ்றதா சரியாக இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஏதோ திடீர்னு தோண உடனே அவரும் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணுவார். நீ என்னதான் இருந்தாலும் நீ என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஆனால் ஹீரோனை என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்றது வந்து தெரியாமல் நடக்கிற விஷயத்தில் தான். தெரிஞ்சு நம்மளுக்கு ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறது நம்மளை ஏமாற்றிக்கிறது தான் அது சம்மந்தம், அதாவது அதுக்கு தான் அது சமமாக இருக்கும். ஸோ இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். என்ன சொல்லுவாங்க, தன்னை உண்மையை யார் நேசிக்கிறாங்க, தான் வரேன்ன உடனே அவர் எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணார், எந்த அளவுக்கு தாங்கிட்ட இருக்காங்க, அது இவங்களால அவங்க பட்ட இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் தான் இவங்களை கேர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ எப்படி நம்மளை கேர் பண்ணுறவங்க தான் நம்மளுக்கு முக்கியம், அவருக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துட்டு இவர்கிட்ட அந்த ப்ரொப்போசலை வாங்கிக்குவாங்க. அப்போ இவர் ஒன்றி கேட்பாரா. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் எப்பயும் உனக்கு டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், இன்னும் நீ பண்ணுறது தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோடய அவங்க போயிடுவாங்க. இப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார், அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து அவங்க லைஃப்பை ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவரோட வாழ்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த மூவிக்கான கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஒரு எண்டிங்காக இருக்குது. இன்னொரு நல்ல